காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்ந்தே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே, உள்ளத்தில் மாற்றம் தேவை, எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். உள்ளத்தில் மாற்றம் தேவை, எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். காலம் வேகமாய் ஓடுதே, கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. காலம் வேகமாய் ஓடுதே, கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தாரும். கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தாரும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்கின்றே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே. ஆகமம் என்கிற பழைய ஏற்பாட்டின் இரண்டாவது ஆகமத்தின் வழியாக
நற்செய்தி பணி சிந்தனைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இறுதியாக இன்றைக்கு நாம் கொடுக்கிற தலைப்பு, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்வதற்காய் ஆசரிப்பு கூடாரம் செய்வாயாக என்று ஆண்டு தந்த கட்டளையை இஸ்ரவேல் சந்ததியினர் எத்தனை அழகாக மேற்கொண்டார்கள் என்பதற்கான வர்ணனை 35ஆம் அதிகாரம் இதை கூறுகிறது. 40ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த வெகு அழகான ஆசரிப்பு கூடாரத்தின் வர்ணனைகள் இருக்கிறது. இதுவரைக்கும் இந்த இஸ்ரவேல் இனத்தை வழிநடத்திய தலைவனாகிய மோசே மலை உச்சிக்கு சீனாய் மலையில ஏறி நின்று ஆண்டவரை தரிசிக்கிறார். தாங்கள் வழி நடக்க வேண்டிய விதங்களை கற்றுத் தேர்கிறார். கடவுளுடைய கட்டளைகளை பெற்றுத் தருகிறார். இப்போது முதல் முறையாக சரித்திரத்தில் கடவுளே வந்து தம்முடைய மனிதர்கள் மத்தியில வாசம் செய்வதற்கு ஒரு இடத்தை ஆயத்தம் செய்வதற்காக அழைக்கிறார். என்ன பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு! மனிதர்கள் காலமெல்லாம் ஏங்கி இருந்த இந்த ஏக்கம் இன்று நிறைவேறுகிறது. கடவுள் என்ற சொன்ன மாத்திரத்திலேயே கடவுள் காலங்களுக்கு கட்டுப்படாதவர், துவக்கமில்லாதவர், முடிவில்லாதவர். அவர்னு சொன்னா கூட தவறு என்று எங்களுடைய இறையில எங்களுக்கு கற்றுத்தருவார். அவள் என்று சொல்லலாம், அவர் என்று சொல்லலாம், அது என்று சொல்லலாம். ஏனென்றால் அவரை வர்ணிப்பதற்கு வார்த்தைகள் இல்லை. அப்படி வர்ணிப்பதற்கு வார்த்தை இல்லாத கடவுள் காலங்களை கடந்தவர், பாவத்தை பார்க்க கூடாத சுத்த கண்ணர், மீறுதல் பெற்ற தேவ சாயலில் குற்றுயிராய் கொலையுறாய் கிடக்கிற இந்த மனிதர்களை அவர் வந்து பார்த்து அவர்களோடு சந்திப்பதற்கு நாம் எம்மாத்திரம். ஆனா ஆண்டவர் அவருடைய திருத்திட்டத்துல அவர்களோடு கூட வந்து வாசம் செய்வதற்காக அவர் முன்மொழிந்தார். இதைத்தான் நம்முடைய தமிழ் கன்வென்ஷன் கீதம் அழகாக பாடுகிறது. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. வெளிப்படுத்தின விசேஷம். இதை புதிய வானம் புதிய பூமி என்கிற அந்த காட்சிக்காக, தரிசனத்துக்காக புதிய சீயோனிலிருந்து இந்த ஆண்டவர் மனிதர்களின் மத்தியில் வாசம் செய்வதற்கு தெரிந்தெடுக்கிறார். இதுதான் மோசேயின் இந்த பிரமாணம் யாத்ராகமத்தின் புத்தகத்தின் இறுதி நிகழ்வாக நிறைவேறி முடிகிறது. தேவாதி தேவன் வாசம் செய்வதற்காக மனிதர்களை அவர்கள் மத்தியிலே வாழ்வதற்காக தெரிந்தெடுக்கிறார். எப்படி நடக்கிறது? கடவுளுடைய பிரசன்னத்தை அனுதினமும் அவரவர் தங்கள் தேவையில் பெற்று அவர் அவருடைய தேவையில் பங்கெடுப்பதை உள்ளூர உணர்ந்து அவரும் அவருடைய பிள்ளையும், அவன், அவர்கள் குடும்பம், ஊழியம், சபை என்று இவர்கள் இணைந்து வழி நடக்க, அந்த வழி நடத்துதலுக்கு ஆண்டவர் கிருபை தருவதற்காக வழிபட, இரண்டும் இயங்கி செயல்பட ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதித்து அருளுகின்ற அருள் பிரசன்னம் தான் இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே வந்து தங்குகிறது. கூடாரம் என்று சொன்ன மாத்திரத்தில் அது நிலையானது அல்ல என்று நமக்கு கூறுகிறது. அப்படித்தான் இந்த வசனமும் கூறுகிறது. வனாந்தரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வழி பயணம் இருக்கிறது. அதன் மையமாக பெயர்க்கக்கூடிய அவ்வப்போது அக்னி ஸ்தம்பம் எழும்பும் போது, மேக ஸ்தம்பம் தோன்றும் போது அவர்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்தையும் எடுத்து தொடர்ந்து இந்த வனாந்தரத்தில் நடப்பதற்காக அவர்கள் புறப்படுவதற்கு தயாராக இருப்பதற்கு, இதன் பின்னணியத்தில் யாத்ராகமத்தில் புத்தகத்தில் வாசிக்கிறோம். உடன்படிக்கை பற்றி அந்த ஆசரிப்பு கூடாரத்தின்
மிக முக்கியமான எல்லையில வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இது உடன்படிக்கையின் இனம். அந்த உடன்படிக்கையின் பெட்டிய தோளிலே சுமந்தவராய் ஆசாரியர்கள் இதை சுமந்து செல்ல வேண்டும். எப்படி சுமக்கணும், எப்படிப்பட்ட பெட்டியில அதை வைக்கணும், பொன் தகடுகளால் எப்படி போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும், கூடாரம் எப்படி அமைக்க வேண்டும், அதுல எப்படி தூண்கள் இருக்க வேண்டும், எப்படி திரை தொங்க வேண்டும், அவுட்டர் ஏரியான்னு சொல்ல வெளி பகுதி எப்படி இருக்க வேண்டும், பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்க வேண்டும், அவைகளின் முன்னணியில இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற எல்லாவற்றையும் அழகாக, எப்படி ஆரோன் தன்னுடைய பிள்ளைகளை இந்த லேவி பின்னணியத்தில் வந்ததுனால இதை சேவிப்பதற்காக ஆசாரியர்களாக தங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும், பரிசுத்த வஸ்திரத்தை தரித்து கொள்ள வேண்டும், நிறங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும், எப்படிப்பட்ட ஆடைகளை எப்போதெல்லாம் அணிய வேண்டும், எப்படி களைய வேண்டும், இவைகளெல்லாம் சொல்லி பின்பு அதை அலங்காரம் செய்வதற்காக பொன், வெள்ளி, வெண்கலம் போன்ற அத்தனை வேலைகளையும் மிகச்சிறந்த தொழில்நுட்பங்களையும் கலை உணர்வையும் ஓவியத்தையும் படைத்து கடவுளின் திட்டத்தில் அவருடைய பிள்ளைகளை அழகாக அமைத்து ஞாபகக்குறியாக ஊரிம் தும்மிம் போன்ற பழைய ஏற்பாட்டின் மிக முக்கியமான போதனைகளை அடக்கிய இந்த ஆசரிப்பு கூடாரம் அமைக்கப்படுகிறது. 3 குறிப்புகளை எஞ்சி இருக்கிற கொஞ்ச நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அங்கி எப்படி இருக்க வேண்டும், ஏபோத்தின் அபிஷேக தைலம் எப்படி இருக்க வேண்டும், அதுல 7 குத்து விளக்குகள் எப்படி எரிய பண்ண வேண்டும், இந்த பரிமள தைலங்கள் எத்தனை வாசம் உள்ளதாக இவைகள் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் சொல்லிட்டு, இதை நான் என்னுடைய மக்களை சந்திப்பதற்காக வந்து அவர்களோடு வாசம் செய்வதற்கு அடையாளமாக இவைகளை நீ செய். ஆசரிப்பு கூடாரத்தை கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே கேட்கிறார், நம்முடைய இதயத்திலே கேட்கிறார். ஏன்னா நீங்களே அந்த ஆலயமாக மாறிட்டீங்க புதிய ஏற்பாட்டில். இந்த நிலைக்கு வருவதற்கு முதலாவது நிலை, முதலாவது அடி அவர் எடுத்து வைத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்று சொல்லுவோமே, முதலாம் நிலை, முதலாம் முறை எப்படி எடுக்கிறாரு, இதை எனக்காக நீ செய். ஆண்டவர் தந்த விதத்துல சந்திப்பின் கூடாரத்தில் வந்து இப்போது கட்டுவதற்காக அழைக்கிறார். மக்கள் அதை ஏற்கிறார்கள். மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் அங்கு தரிக்கும் போது அங்கேதான் இவைகள் உருவாக்கப்பட வேண்டும். தொழு கொள்வதற்காக அவர்கள் அமைய வேண்டும், பாளையத்தில் அவர்கள் அமர வேண்டும். பயணத்தில் தேவனாகிய கடவுள் உடன்படிக்கை பெட்டியோடு கூட, அதற்கு மிஞ்சி வாழ்வே இல்லை. ஆண்டவர் எனக்கு தந்த உடன்படிக்கை, நான் அவரோடு கூட அவருடைய ஜனம், நாம் அவருடைய தேவன் என்று அவர் நம்மை ஏற்றதாக அந்த உடன்படிக்கை சொல்லுகின்ற முக்கியமான நிகழ்வுகளை பெற்றவர்களாக நாம் இப்போது போக வேண்டும். இந்த 3 பகுதியும், அதற்கு பின்பாக அங்க இருக்கிற சுத்திகரிக்கப்பட்ட எல்லை, பலிபீடம், தண்ணீர்ல அங்க இருக்கிற அலகு, பேசின் என்கிற அலகு, என்னை சுத்திகரிப்பதற்கு, ஆசாரியர்கள் தங்களை சுத்திகரிப்பதற்கு, தூரமாய் பிறர் நின்று அவர்கள் தங்களை சுத்திகரிப்பதற்கு, ஓய்வு நாளிலே அப்பம் அதற்காக ஆயத்தப்படுத்தப்படுவதற்கு, குத்துவிளக்கு எரிந்து கொண்டிருப்பதற்கு, நளதம் போன்ற சிறப்பான நறுமணங்கள் சுகந்த வாசனையாக பலிபீடத்துல வாசனை வீசப்படுவதற்கு என்றெல்லாம் இருக்கிற எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு, கட்டளை பெற்றபடியே கர்த்தர் சொன்னபடியே அவர்கள் செய்ததாக வேதவசனம் கூறுகிறது. அப்படியே நம்மை கர்த்தர் சொன்னபடி அமைத்துக் கொள்வோம் என்றால், வசனம் சொல்லுகிறது அவர் வந்து எனக்குள்ளாக வாசம் செய்வார்.
இதோ தேவாதி தேவன் மனுஷர் மத்தியில் வாசம் செய்வதற்காக அவர் இறங்கி வந்தார். கிறிஸ்துமஸ் காலத்தில் அவர் குழந்தையாக வந்து யோவான் அதை 1 அதிகாரத்தின் 14 வசனத்தில் சொல்லும்போது நமக்குள்ளாக கூடாரம் அடித்தார் என்றுதான் அதை சரியாக மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொல்வார்கள். dwelt among us ஆங்கிலத்தில் நம்மோடு வந்து குடியிருந்தார். இந்த குடியிருப்பின் நிகழ்வுகள் நிகழ்வதற்கு முன்பாகவே மனித இனத்துக்காக அவர் வைத்திருந்த திட்டத்தை தம்முடைய இனமாகிய இஸ்ரேல் இனத்திற்கு வெளிப்படுத்தி அவர்களோடு கூட வந்து சம்பாஷணை செய்வதற்கு, துதி ஏற்பதற்கு, விண்ணப்பத்தை அங்கீகரிப்பதற்கு, அவர்களை கண்ணுக்கு கண்ணாக நேராக நின்று அவர்களை பார்ப்பதற்கு. பாவத்தை பார்க்க கூடாது சுத்த கிணறு இல்லையா? ஆகினால இந்த பகுதிகள் எல்லாம் சொல்லுகிறது, புகை வருகிறது, நெருப்பு வருகிறது, அசைவு இருக்கிறது, மின்னல் போல இருக்கிறது அவருடைய பிரசன்னம். அவைகள் மத்தியில உள் உணர்வு கொண்டு, உள்ளான அன்பு கொண்டு அவரை தெய்வம் என்று ஏற்பதற்காக ஒரு எல்லையை இந்த இஸ்ரவேல் இனத்துக்கு ஆண்டவர் இந்த கூடாரத்தின் ஆசரிப்பு கூடாரம் என்கிற எல்லையிலே தருகிறார். எதற்கு? பலிபீடம் தருவதற்கு, என்னை சுத்திகரிப்பதற்கு, எனக்கு பிரதிநிதியாக லேவியர்கள் நின்று என்னை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் மன்றாடுவதற்கு, ஆண்டவர் அருளும் அருட்கிருபைகளை எனக்கு சொல்வதற்கு, அவர் சொல்லும் வார்த்தைகளை இதமான எச்சரிக்கின்ற, என்னை வாழ்விக்கின்ற, என்னை உய்விக்கின்ற வார்த்தைகளை அவர் சொல்லும்போது அதை செய்து நிறைவேற்றுவதற்கு என்று ஆண்டவர் என்னை அழைக்கிறார். கட்டுவதற்கு அழைக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தை ஆலயம் இல்லாத இடத்துல குடியிருக்க கூடாது என்று தமிழ் மொழி கூறும். கோயில் இல்லாத இடத்துல குடியிருக்க வேண்டாம். அப்படிப்பட்ட எண்ணங்கள் வருவதற்கு இவைகள் தான் முதலாவது 8 முதலாவது அடியாக ஆண்டவருடைய பிள்ளைகளை வைத்து ஆண்டவர் செய்த அந்த காரியங்கள். இது சொன்ன மாத்திரத்துல மனிதர்கள் எப்படி இருக்காங்க பாருங்க, மனப்பூர்வமாய் சொன்னபடி செய்தார்கள். நான் 35வது அதிகாரத்தை வாசிக்க விரும்புகிறேன். பின்பு எவர்களை அவர்கள் இதயம் எழுப்பி, எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். இன்றைக்கும் எத்தனை மிகப்பெரிய தேவையில கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய அமைப்புகள், சங்கங்கள், இயக்கங்கள் நிறைவேற்றி வருகிறது. கர்த்தருக்கு அவருடைய பார்வைக்கு ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வருவதற்கு தாராளமான ஒரு தேவை இருக்கிறது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்தகடங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலான சகலவித பொன் ஆபரணங்களையும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவரும் பொன்னை காணிக்கையாக செலுத்தி வந்தார்கள். அடுத்த வசனம் 23 கொண்டு வந்தார்கள் என்று இருக்கிறது, 24 கொண்டு வந்தார்கள் என்று இருக்கிறது, 25 கொண்டு வந்தார்கள் என்று இருக்கிறது, 29 செய்யும்படியாக கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பிக்கிற வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகமடைந்த ஸ்திரீகள் புருஷர்கள் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள். ஒரு ஸ்டேஜில் நான் அந்த பகுதியில் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். 36வது அதிகாரம் 27 அல்லது 6 வசனங்கள். அதிகமான பொருட்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. அப்போது மோசே
இனி புருஷர்களோ ஸ்திரீகளோ பசுத்த ஸ்தலத்துக்கென்று காணிக்கையாவது வேலையாவது செய்ய வேண்டாம், எங்கும் இது சொல்லப்பட வேண்டும் என்று கட்டளை கொடுத்து ஜனங்கள் கொண்டு வருகிறது நிறுத்தப்பட்டது. ஏன்? வசனம் சொல்லுது பாருங்க, 7வது வசனம். செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருட்கள் இருந்ததும் அல்லாமல் அதிகமா இருந்தது. என்ன அழகான ஒரு போதனை. புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு உலகத்தின் இறுதி நாட்களுக்காக மிஷனரி சிந்தையில இணங்கி நின்று ஊழியம் செய்கிற ஊழியங்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு ஆண்டோட வசனம் சொல்லப்படுவது, போதுமானது அருளப்படும், போதுமானதுக்கு மிஞ்சி இருக்கும். நீங்கள் போதும் என்று சொல்லும் ஒரு காலம் வரும் என்றால் அதிகமாக பொன்னும் பொருளும் இந்த ஊழியத்துக்கென்று இருந்தது. நம்முடைய நூற்றாண்டின் முந்தைய நூற்றாண்டில் மகா வல்லமையாய் கடவுளால் பயன்படுத்தப்பட்ட இங்கிலாந்தின் மகத்தான புருஷன் ஹட்சன் டெய்லர். ஆப்பிரிக்காவில் அவர் முழங்கால் படியிட்டா சூரியன் உதிக்கும், அவர் முழங்கால் படியிட்டா சூரியன் அஸ்தமிக்கும் என்று சொல்வார். அப்படி முழங்காலிலேயே முழு ஆப்பிரிக்காவை நினைவு கூர்ந்து ஜெபித்து வாழ்ந்த அந்த மகத்தான மகானின் வாயிலாய் இன்றைக்கு ஆப்பிரிக்க கண்டம் ஒரு கிறிஸ்தவ கண்டம் என்று சொல்லும் அளவிற்கு வளர்ந்து பெருகுவதற்கு அடித்தளமிட்டார். அவர் தான் சொல்வாரு, கடவுளுடைய வேலையை கடவுளுடைய விதத்துல மனிதர்கள் செய்தால் கடவுளுடைய வேலையில ஒரு நாளும் குறைவு இருக்காது. God's work done in God's way will never lack God's supply என்று சொல்லுவார். அப்படி இன்றைக்கு ஆண்டவர் உங்களை உங்களுடைய உள்ளார்ந்த தேவைகளில் வல்லமையாய் பிரசன்னம் வந்து தாங்கவும், அக்னி ஸ்தம்பம் போல நின்று இரவிலே நடத்தவும், பகலிலே மேக ஸ்தம்பம் போல இதமான குளிரை தந்து சூழலை தந்து அழகாய் அற்புதமாய் நம்மையும் நம்முடைய தேவைகளையும், நம்மையும் நம்முடைய ஊழியங்களையும், நம்மையும் நம்முடைய சபையையும், நம்முடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும், அவருடைய இதயத்தின் அவாக்களையும் ஆசைகளையும் கனவுகளையும் கடவுள் நடத்துவாராக. அவர் நடத்துவாராக இருந்தா பொன்னும் பொருளும் போதுமானதாக இருக்கும் என்று வேதவசனம் கூறுது. வானம் பூமி ஒளிந்து போகும் ஒரு வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போவாது. ஆசரிப்பு கூடாரம் எதற்கு? கடவுள் பூமிக்கு வந்து மனிதர்களிலே வாசம் செய்ய எத்தனித்தார். அதை மனிதர்கள் பெற்றுக்கொண்ட மாத்திரத்துல எப்படி வாழ வேண்டும், எப்படி கட்ட வேண்டும், என்ன முறையில, என்ன விதத்துல, என்ன அளவில், எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று சொல்லிவிட்டு அர்ப்பணத்துக்காக, வழிபாட்டுக்காக, மன்றாட்டுக்காக, ஒப்பு கொடுத்தலுக்காக ஆசரிப்பு கூடாரம், ஈகைக்காக என்னோடு அவர் கொண்டிருக்கிற உறவை வெளிப்படுத்துவதற்கு ஒரு அழகான எல்லை ஈகை. எனக்கு ஆண்டவர் தருகிற காணிக்கை தரம் அந்த பண்பு ரெண்டும் இணைந்து செல்லும் போது நடத்துதல், அக்கினி ஸ்தம்பம் கொண்டு மேக ஸ்தம்பம் கொண்டு இன்னொரு நாளை நடத்துவார், இன்னொரு யுகத்தை நடத்துவார், இந்த ஆண்டின் எஞ்சிய நாட்களை நடத்துவார், இந்த புதிய மாதத்தை நடத்துவார். அந்த கிருபை கொண்டு ஆண்டவர் நம்மை நடத்துவதற்காக ஆசரிப்பு கூடாரம் என்கிற ஒரு எல்லையில வந்து நம்மை சந்தித்த அந்த ஆண்டவர் இன்றைக்கு என்னுடைய எல்லையாய் என் இதயத்துல, என் இல்லத்துல, இங்கே 2 பேர் 3 பேர் நாமத்துல கூடி வருவீர்களோ அங்கே அந்த எல்லையில அமைத்துக் கொள்கிற அந்த வாசஸ்தலத்துல தம்மை வெளிப்படுத்துவதற்கு அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். அந்த கிருபை நம்மை சூழ்ந்து கொள்வதாக. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்ய ஆசரிப்பு கூடாரமாய் என் வாழ்வு, என் ஊழியம், என் செயல், என் ஈடுபாடு விளங்குவதாக, ஆசீர்வதிப்பதாக. ஆமென். பரமதகப்பனே, அந்த பெரும் கிருபையில எங்கள் ஆண்டவர் எங்களை அர்ப்பணத்தோடு இன்றைக்கும் நடத்தும். ஈகையில அதை வெளிப்படுத்த எங்களுக்கு அருள் தாரும், கீழ்ப்பிடித்தல் தாரும், இணக்கம் தாரும், கிருபை தாரும். அப்படி இரண்டு வேங்கும் போது அர்ப்பணத்துல, ஆராதனையில
ஈகையில உம்முடைய நடத்தில் இருக்குமே, அது தெளிவாய், அற்புதமாய், ஆச்சரியமாய், மேக ஸ்தம்பம் கொண்டு நடத்தியது போல, அக்கினி ஸ்தம்பம் கொண்டு நடத்தியது போல, செங்கடலை பிளந்தது போல, எங்களுக்காக யுத்தம் செய்தது போல, இந்த நாள் வெற்றியின் நாளாய், மகத்துவத்தின் நாளாய், பராக்கிரமத்தின் நாளாய், வளமான நிறைவின் நாளாய், வெற்றி வாகையின் சூடுகின்ற நாளாய் எங்களுக்கு, எங்களுடைய ஊழியத்துக்கு என்று அருளப்பட ஜெபிக்கிறோம். இயேசுவின் திருப்பெயரில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.